வணக்கம்மா. இங்கே எத்தனை வருஷமாக இங்கே கடை வச்சுருக்கீங்க? 4-5 வருஷமா பண்ணுறேங்க சார். எப்படி போகுதுங்க வியாபாரம்? கடை அப்படியே போகுது, ஒரு நாளைக்கு ஓடுது, ஒரு நாளைக்கு கம்மியாக ஓடுது. டி நகரில் நல்ல வியாபாரம் தான் நடக்கும். எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு நடக்க வாங்கிடுவாங்க பொருள். ஒரு நாளைக்கு நல்லா இருக்கும் சார், ஒரு நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஆவரேஜாக உங்களுக்கு எல்லா செலவும் போய் கையில் எவ்வளோ நிற்குதுங்க? 100-200 அப்படி தான் சார் நிற்கும். செலவு எங்கே சார் சம்பாதிக்கிறது? 10 ரூபான்னா 20 ரூபா செலவாகுது. கண்டிப்பாக விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சிங்க. பரவாயில்லைங்க, அது அப்படி தான் ஆகுங்க. அவர் என்ன பண்ணுறாருங்க? எங்கள் வீட்டுக்காரு கார்பெண்டர் வேலை வச்சுருக்காரு. அவருக்கு அதாவது கூலி வேலைக்கு சார். வந்தால் டோர் வந்தால் வேலை வந்தால் செய்வாங்க, இல்லைன்னா அப்படியே. இல்லை, கார்பெண்டருக்கு ரொம்ப டிமாண்டுங்க இப்போ. இல்லை, மிஷின் வந்துச்சுங்க சார். மிஷின் வந்தால் கூட இதெல்லாம் கை வேலை நல்லா போயிட்டு இருந்தது. வந்து நீங்கள் கூலி வேலைன்னு சொல்கிறீங்க, அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குதுங்க. அது இல்லைங்க சார். அவர் தினம் வேலைக்கு போகிறாரா? தினம் கடையே ஓப்பன் பண்ணி டெய்லி உட்காந்துருக்காரு சார். ஆனால் வந்து இப்போ கடை வந்து ஒரு 7000-5000 வச்சுங்க சார். வேலை ஒரு மாசத்துக்கு வேலையே இல்லாம. அவரே கடை வச்சிருக்காரா? கடை இன்னொருத்தவங்க வச்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இவர் பாத்துக்கிறாரு. அது இல்லாம ஒரு நாளைக்கு வேலை வருது சார், ஒரு நாளைக்கு வர மாட்டேங்குது. அவருக்கு தோராயமா ஒரு மாசம் எவ்வளவு வராங்க? மார்கழி மாசம் சுத்தமா வராது, வீட மாசம் அது வராது. ஒரு மாசத்துக்கு 10,000-15,000 அப்படின்னு வரும். எத்தனை குழந்தைங்கம்மா? 3 பொண்ணு குழந்தைங்க சார். எனக்கு பாப்பா பெரியவ 10வது படிக்கிறா, சின்ன 6வது. சின்ன குழந்தை பால் வடிப்பு. 3 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது மாசம் என்ன சின்னதா சேர்க்கறீங்களா? ஒரு 100 ரூபாய்? ஆமாங்க சார். இங்க தான் ஜிஆர்டில 100 ரூபாய் கட்டிட்டு வரேன். ஓகே, அது எப்படி மாசம் கட்டுறதா? ஒரு நாளைக்கு 100 ரூபாய். டெய்லி போய் ஜிஆர்டில போய் நீங்க கட்டணுங்களா? அந்த மாதிரி அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க. வந்து வாங்கிடுவாங்க. அது கட்டி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நகை எடுத்துப்பீங்களா? ரைட்டுங்க. அதாங்க, இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுங்க இவ்வளோ தூரம் நடக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ வெயிட்டை தள்ளிக்கிட்டு போகிறோங்க. அப்போ வர்ற ஒவ்வொரு காசையும் நம்ம வந்துங்க சேர்த்து வைக்கணுங்க. 3 பெண் குழந்தைகள் இருக்காங்க. அந்த ஃப்ரிட்ஜி ஏற்றி இறக்கம் காட்டியுமே சார் முடியாது. அந்த ஃப்ரிட்ஜுக்கு இறக்கம் இருக்கு பாருங்க, அதில் ஏற்றி இறக்கம் காட்டியுமே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும். வழியில் போகிறவங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. புரியுதுங்க, உங்கள் கஷ்டம் புரியுது. ஆனால் என்னென்னா இதை தாண்டி நமக்கு வேறு வழிகளில் பணம் வர போகிறது கிடையாது. வரதில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணுங்க. இந்த மருத்துவ காப்பீடெல்லாம் வச்சுருக்கீங்களா? கவர்மெண்ட் கொடுத்ததெல்லாம் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே எடுத்து வச்சிருக்கீங்க? மோடி கொடுத்தது இருக்கு, கலைஞர் கொடுத்ததும் எடுத்திருக்கேன். ஏன்னா அரசாங்கம் என்னெல்லாம் சலுகைகள் கொடுக்குதோ அதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கணுங்க. அது எதுக்காகனாங்க, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு அதுதான் வந்து நமக்கு பயன்படுங்க. அந்த சலுகைகளெல்லாம் வந்து நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. நிறைய பேர் வந்து அதை வாங்காமல் விட்டுறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து வாங்கி வைக்கணும். இப்போ நீங்கள் நகைச்சீட் போடுறீங்க இல்லையா, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் பாருங்கள், 3 குழந்தைங்களுக்கு மாதம் வந்துங்க ஒரு 100 ரூபாய் ஆர்டி போட பாருங்கள். நமக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாதுன்றது உண்மைதாங்க. ஆனால் அதை தாண்டி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது மாதம் ஒரு 100 ரூபாய், ஒரு 3000 வருஷத்துக்கு சேர்ந்ததுன்னா நாளைக்கு படிப்பு செலவுக்கோ மற்றதுக்கோ எதுக்குமே வந்து உபயோகப்படுங்க. அதனால் பார்த்துங்க. ரொம்ப சந்தோஷம், கணவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொன்னதே ஒரு பெரிய சந்தோஷங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நல்ல முறையில் நீங்கள் வரணுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது நான் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ மாதம் 300 ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்கேங்க அப்படின்ற வார்த்தையை கண்டிப்பாக என் காதில் வந்து கேட்கணுங்க. நன்றிங்க.